பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் நானும் தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நீங்க ஒருவேளை ஒரு சோகத்தோடு கூட இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கிறீங்களா, மனதிலே பலவிதமான போராட்டங்கள், பல கேள்விகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசித்து காட்டட்டுமா? வேதத்திலே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்பதாக. இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனும் ஒட்டவே முடியாது. தேவன் ஒரு வழியை திறந்தால் மனிதர்களோ தீய சக்திகளோ எந்த வல்லமையோ உங்களுக்கு அந்த வாசலை பூட்டவோ தடுக்கவோ முறிக்கவோ கெடுக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. தைரியமாயிருங்கள் வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க ஏதோ ஒரு பயணத்தை தொடங்குறதற்கு நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு என்ன நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்க போகிற இந்த முயற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று பலவிதமான கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதோ ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையான வாசலை திறப்பார். பலவிதமான போராட்டங்கள், கேள்விகள், நம்முடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஐயோ எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா, எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, எனக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நன்மையான ஒரு வாசலை கொடுப்பதற்கு உங்களையும் என்னையும் அடைத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்காய் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே தாயானவள் தன் பிள்ளை அங்கே பிறந்து வளர்ந்து அவன் நடைபயின்று அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றி படிகளிலும் அவள் அக்கறை உள்ளவளும் பாதுகாக்கிறவளும் அவனை பராமரிக்கிறவளுமாய் இருக்கிறாள். அதை பார்க்கிலும் தேவன் மகிமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை பெரிதாயிருக்குது, என்ன சூழ்நிலை உங்களை கடுமையாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு? நான் எடுத்த முயற்சி எல்லாமே தோற்று போய்விட்டது, நான் என்ன செய்யட்டும்? ஐயோ என் மேலும் ஒன்றுமே வேண்டாம். ஏன் தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நான் ஜெபித்து நான் சோர்ந்து போய்விட்டேன், ஒரு பதிலும் வரல, ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கல, நான் என்ன செய்யறது? ஜெபமே வீணாய் போயிற்றோ, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போயிற்றோ, என்னுடைய ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதிலே தரமாட்டாரா என்று சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வேத வசனம் உங்களுக்கு தைரியமாய் கூறுகிறது. உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய முடியும், உங்களுக்காக ஒரு வாசல்களை திறந்து கொடுக்க முடியும், உங்களுக்காக ஒரு நன்மையை உண்டாக்குவதற்காக அவர் ஏதாகிலும் ஒன்றை உங்களுக்காக செய்ய முடியும் என்று முதலாவது அவரை நம்புங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறானா, தேடுகிற எவனும் கண்டடைகிறானா, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் சோகமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் உங்களோட தோல்வியை நினைச்சு புலம்பி அழுது கொண்டே இருக்கிறீங்க? ஒருவேளை எல்லாம் நீங்க அழுதுட்டு இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இதோ இதோ இப்பொழுதே அந்த காரியங்களை தோன்ற பண்ண உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய், வெற்றி தரும் பட்டயமாய் உங்கள் நடுவிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தேன் உயிர்த்தேன், சதா காலங்களையும் நான் உங்களோடு ஜீவிக்கிற தெய்வமாய், உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறவராய், உங்கள் நடுவில் இருக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு பிள்ளையே, செங்கடல் போன்ற பயங்கரங்கள் உன்னை சூழலாம், ஜோர்தான் போன்ற பயங்கரங்கள் உன்னை சூழலாம், எரிக்கோ போல ஒரே தடியா இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? நல்ல திருமணம் நடக்கலையே, நல்ல காரியம் ஒன்றுமே வரலே, எங்களோட வீட்டுல ஒரே துன்பம், ஒரே துயரம், எப்பவுமே ஒரே குழப்பம், நித்திரை கூட இன்பமா இல்லையே என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவராய் இருந்தால் தேவன் உங்களுக்காக ஒரு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நான் ஏன் அதை சொல்லுகிறேன் தெரியுமா? கல்வரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக இந்த பூமியில யாவருக்காகவும் மனு குலத்திற்காக தன் ஜீவனையை கொடுத்தவர்,
மரித்து உயிர்த்தெழுந்து என்றைக்கும் அவர் உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் அவர் உங்கள் நடுவில் வளாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் எப்படி இருப்பார்? எப்படி அவர் பார்த்து கொண்டு இருப்பார்? உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அல்லவா? உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர் அல்லவா? அவர் எப்படி அற்புதம் செய்யாமல் இருக்க முடியும்? அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள், அவர் மேல நம்பிக்கை வையுங்கள். யாரு தடுக்க முடியாது, யாரு என்ற நன்மையை கெடுக்க முடியாது, யாரு எனக்குரியதை பறிக்க முடியாது என்று சொல்லி தைரியமாயிருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்கதை மனதை ட்ரெயின் பண்ணுங்கள். சிந்தையை ஒருமுகப்படுத்தி அவர் மேல நம்பிக்கை வையுங்க. அவருடைய நன்மையை உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த நாளிலே நான் அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும்படி என் பரலோகத்தின் தகப்பனிடத்தில் உங்களுக்காக மன்றாடட்டுமா? நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக நான் மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற உம்முடைய அற்புத கரம், ஆணிகள் கடவப்பட்ட கரம், ஆசீர்வதிக்கிற கரம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய சரசிலே அமருவதாக, ஒரு நன்மை நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்த தேவனே, நீர் இந்த நாட்கள்ல அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும்படியாய், நன்மைகள் கைகூடி வரும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி கனம் பண்ணி காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.